ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் ஆப்பம். இதான் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்பத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1.5 சுண்டு பச்சரிசி தெரியாதவங்களுக்காண்டி காட்டுறேன். அதே ஈக்குவலாக 1.5 சுண்டு இட்லி ரைஸு தெரியாதவங்களுக்காண்டி அதை காட்டுறேன். ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த கிண்ணம் எதை எடுத்துக்கிறீங்களோ அதே இதிலே வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த சுண்டு எடுத்திருக்கேன். இந்த சுண்டில் தான் வந்து நான் 1.5 சுண்டு பச்சரிசியும் 1.5 சுண்டு இட்லி ரைஸும் ஊற வச்சுருக்கேன். அதே சுண்டில் 1/4 சுண்டு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து எப்போதுமே தோல் உளுந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த சுண்டில் கொஞ்சம் 1/4 சுண்டுக்கு கொஞ்சம் அரை சுண்டு இல்லாமல் எடுத்திருப்பேன். ஏன்னா தோல் வந்து அலசுறப்போ உங்களுக்கு பாதி போயிடும். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து தோல் உரிச்ச உளுந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 சுண்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க, அதுவே போதும். அதே மாதிரி வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாமே 2.5 மணி நேரம். ஏன்னா தோல் உளுந்து ஊறுறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும். அதனால் எல்லாத்தையுமே நான் 2.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம அலசிப்போம். அடுத்து அரிசியையும் அலசிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கிட்டு ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுப்போம். நான் ஜாரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதையே கிரைண்டரில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியான அளவுங்கவும் நீங்கள் வந்து ஜார்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை கொட்டிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப அடிப்படாது, ஏன்னா கம்மியான அளவு இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அடுத்து உளுந்து கழுவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிச்சுப்போம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறீங்களோ அதிலே வந்து நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி அரைக்கிறத வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அதை அந்த இதில் வந்து எடுத்து வச்சிட்டேன் பாக்ஸில். அடுத்து ரைஸ் அதே மாதிரி அரிசி வந்து அடிச்சுப்போம். தண்ணி வந்து கூட போனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ரொம்ப அதுக்குன்னு அதிகமாக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. லைட்டாக 1-2 மட்டும்தான், ரொம்ப லைட்டாக ரொம்ப இதாக தான் குறன்னு இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சுக்கலாம். லைட்டாக தான் கொஞ்சம் குறன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கலாம். இதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் எல்லா மீதம் இருக்கிற கொஞ்சம் ரைஸாக தான் போட்டு அடிக்கிறேன். ஸோ மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி அடித்து இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஊற்றிப்போம். லாஸ்ட்டாக அடிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து இதில் கல் உப்புங்கவும் நம்ம இதிலே போட்டு அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆப்பம் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி சேர்த்து ஸ்வீட்டு, அதனால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அடித்த எல்லாத்தையும் இதில் ஊற்றி உளுந்து மாவு கீழே இருக்கும், அதனால் வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம நீங்கள் கையால் கரைச்சி விட்டாலும் சரி, ஆனால் இது கொஞ்சம் அளவு தானே, அதனால் கரண்டியால் இது பண்ணாலே போதும். நமக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. அதாவது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சுன்னா மாவு பொங்கியே வராது நல்லாவே. அதனால் வந்து தோசை மாவாகவும் இல்லாமல் இட்லி மாவாகவும் இல்லாமல் மீடியமாக இது பண்ணியிருக்கேன். தண்ணி லைட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்பவும் கெட்டியாகவும் நீங்கள் ரெடி பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா அந்த மிக்ஸ் பண்ண மாவை நம்ம வந்து ஃபுல்லாக மூடி நீங்கள் நைட்டு ரெடி பண்ணிங்கன்னா காலையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆப்போம். அந்த மாதிரி நான் வந்து நைட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நான் ஆப்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோவையும் காமிக்கிறேன், அதில் எப்படி இருந்துச்சு, இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கும் ஆப்பமாவு ரொம்ப நல்லாவே வரும். இதை வந்து நல்லா இப்போ வந்து கலந்து விட்டுருவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கலந்திங்கன்னா தான் வந்து எல்லாம் ஒன்று சேரும். ஏன்னா பொங்கி வந்திருக்குல, அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கான மாவை வந்து தனியாக ஊற்றி எடுத்துப்போம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு மாவை இந்த கிண்ணத்தில் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மாவுலேயே வந்து நீங்கள் பணியாரமும் செய்யலாம். அதனால் மாவு மீந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இனிப்பு பணியாரம் கூட அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். நான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கெட்டியாக தான் இருக்குது, நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வந்து கெட்டியாக அடியில் வந்து அந்த ஆப்பம் மாதிரியே இருக்காது. நீங்கள் நார்மல் தோசை ஊற்றுறீங்களா அந்த மாதிரியே இருக்கும். அதனால் வந்து ஓரளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வந்து தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. அதுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு தண்ணி சேர்த்து தாராளமாக இதாகவே கரைச்சிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் வந்து கீனி வச்சுருக்கேன். நீங்கள் துருவிக்கிட்டாலும் ஓகே. இதை வந்து லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்துப்போம். ஏன்னா ஆப்ப மாவில் கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பல்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொடி மாதிரி ஆயிரும், உங்களுக்கு தேங்காய் துருவின மாதிரி ஆயிரும். இதை வந்து கொஞ்சமாக வந்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பம் செய்கிறப்ப எப்போதுமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆப்பம். ரொம்ப நிறையாலாம் தேவையில்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கீனி கூட ஆட் பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட கிட்ஸை எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தெரியாது, ஸோ சாப்பிட்ருவாங்க. இப்போ வேணுங்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றி இப்போ தேங்காய் பாலுக்கு நம்ம தேங்காய் அடிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த தேங்காய் போட்டோம்ல, அதனால் அந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதை மூடி நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடித்த தண்ணி ஊற்றி அடித்த தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் அதை வந்து வடிகட்டிப்போம். நம்ம பாலை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துப்போம். தேங்காய் பால் வடிகட்டுறப்பே வந்து 2 ஏலக்காவை வந்து இடித்து அந்த பாலில் சேர்த்துப்போம். ஏலக்காய் தான் வந்து அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 2 தான் சேர்க்குறேன். இப்போ இன்னொரு தடவையும் நம்ம வந்து அந்த தேங்காய் வடிகட்டின பிறகு அந்த சக்கையை இன்னொரு தடவை போட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் கூட நிறையா பால் வரும். அந்த மாதிரி நான் இன்னொரு தடவை அடித்து இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்கிறேன். எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ இதில் வந்து வெல்லம் வந்து சேர்த்துப்போம். வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன். வெல்லத்தை நசுக்கி உங்களுக்கு ஸ்வீட் வந்து நீங்கள் சேர்த்து கலந்து விட்டு டேஸ்ட்டு பாருங்கள். சில பேர் வந்து நிறையா ஸ்வீட் சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நிறையா இருந்தால் தான் பிடிக்கும், நான் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ ஆப்போசட்டி போட்டாச்சு அடுப்பில். லைட்டாக சூடு வந்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் இருந்துச்சு, அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆப்ப மாவை ஊற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி ஆப்ப மாவில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையாவும் போட தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பாலில் இனிப்பு சேர்த்துருக்கனால ரொம்ப நிறையா போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் இதில் ரொம்பவே உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஊற்றிப்போம். ரொம்ப நிறையா ஊற்ற வேண்டியது கிடையாது. நீங்கள் கரெக்டாக 2.5 கரண்டி ஊற்றி ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ மூடி வச்சுருவோம். இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோடனே ஆக்சுவலாக கையாலேயே இது எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து கையாலேயே எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா அது குக் ஆன பிறகு நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்படியே நிற்கிது பாருங்கள் அந்த ஷேப்பில். அதுதான் கரெக்டாக நமக்கு ஆப்பம் வந்ததுக்கான இது. இப்போ அடுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துப்போம். வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தேங்காய் பால் வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஏன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இது வந்து இதில் அதிகமாக வந்து கால்சியம், நியாசின், காப்பர், அயன் இதெல்லாம் இருக்குது. போனுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. அதனால் வந்து நீங்கள் இந்த ஆப்பம் தேங்காய் பால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளும் சேர்ந்து சாப்பிட்றப்ப நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு, நம்ம போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு, நமக்கு ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வந்து தேங்காய் பாலில் வந்து நம்ம குக் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சாப்பிட்றப்ப வந்து அதில் தான் ஃபுல் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.